ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த டெடி பேர் இந்த பலூன்ஸ் எல்லாம் யாருக்கு கொடுக்க போகுதுன்னு பார்ப்போமா. இந்த கேக் வந்து என்னோட சிஸ்டர்-இன்-லாவோட ஆனிவர்சரிக்கு தான் இந்த கேக் பண்ணேன். இது ஒரு குலாப் ஜாமுன் கேக். வாங்க இந்த கேக்கில் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நல்லா வெனிலா பேஸ் கேக்கை நல்லா பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். தென் குலாப் ஜாமுன் செய்யும் போது அந்த ஜீரா இருக்கும்ல, அதையே வந்து சுகர் சிரப்பாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். தென் நம்ம கேக்கோட ஹீரோ குலாப் ஜாமுன் அதையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஹோம்மேடாக பண்ணிட்டேன். அதுக்கு மேலே சும்மா டாப்பிங்ஸ்க்கு பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த கட்டரை வந்து உங்களுக்கு அமேசான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் தென் அப்புறம் மெயினான இன்க்ரீடியண்ட் க்ரீமும் ரெடி பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் தென் கேக்கில் சுகர் சிரப்லாம் போட்டு நல்லா க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அண்ட் தென் க்ரீமையும் பேலட் லைஃப் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே குலாப் ஜாமுன் அங்கங்கே பிச்சு பிச்சு போட்டுட்டேன். இந்த நம்ம வாய்க்குள்ளே போடாமல் குலாப் ஜாமுன் இதில் போடுறதே ரொம்ப டஃப்பான ஒர்க்கு தான். பட் இருந்தாலும் நான் சாப்பிடாமல் வெறும் இதுலேயே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே டாப்பிங்ஸ் பாதாமும் கேஷ்யூஸும் எடுத்து வச்சோன்னா ஸோ அதையும் போட்டு ஃபர்ஸ்ட் லேயரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி 3 லேயர்ஸையும் வச்சு ஃபுல்லாக கேக்கை முடித்து மேலே க்ரம் கோட்டிங்கும் நல்லா நீட்டாக போட்டு எடுத்துட்டேன். இப்போ ஒரு டிப் ஆஃப் த டே சொல்கிறேன். இது வந்து பேக்கர்ஸ் டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே கேக் க்ரம் கோட்டிங் முடிச்சோடனே இந்த மாதிரி போர்டை வந்து நீட்டாக வைப் பண்ணி எடுத்துருங்க. அது ஏன்னா நம்ம க்ரம் கோட்டிங் போட்டு முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது கொஞ்சம் ஹார்டாகிடும். அதுக்கப்புறம் துடைக்கும் போது அதோட மார்க்ஸ்லாம் இருக்கும். ஸோ க்ரம் கோட்டிங் போட்டு முடிச்சதுக்கப்புறமே நீட்டாக வைப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அண்ட் தென் ஃபாண்டன்ட்டில் இந்த குட்டி டெடி பேரும் நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குட்டி பேபி மாதிரி இருக்குல்ல, எஸ். அதுக்கப்புறம் செகண்ட் லேயரும் நான் எடுத்தேன். ஃபுல்லாக க்ரம் கோட் போட்ட கேக் மேலே அடுத்து ஃபுல்லாக க்ரீம் கோட்டிங்கும் கொடுத்து முடிச்சிட்டேன். ஆக்சுவலி வெளியே இருந்து ஆர்டர்ஸ் வந்தால் கூட நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் வீட்டிலையே இருக்கிறவங்களுக்கு செய்யணுன்னா ஒன்று நம்மளுக்கு டைம் பத்தாது, இல்லை நம்ம பிள்ளைங்க ஏதாவது பண்ணும், இல்லை வீட்டில் ஏதாவது வேலை இருக்கும், ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கேக்லேயும் அப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால ஒரு வேலை பண்ணிட்டேன். என்னென்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் நல்லா ஐசிங் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். நல்லா போர்டெல்லாம் கூட வைப் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஃபாண்டன்ட்டில் ஒரு டெடி பேர் பண்ணல, அது பண்ணிகிட்டு இருக்கும் போது அதையும் எடுத்து வச்சுட்டேன். கேக் மேலேயே வச்சுட்டு என் பையன் டமால்னு விழுந்துட்டான். அச்சோ என்ன ஆச்சுன்ட்டு வச்ச ஃபாண்டன்ட்டை திருப்பி அப்படியே எடுத்துட்டேன். உள்ளே போய் பார்த்தேன், ஆனால் அவனுக்கு எதுவும் ஆகலை. ஆனால் எடுத்துகிட்டு வந்து வைக்கும் போது திருப்பி அந்த கேக்கில் ஒரு மாதிரி 2 கோடெலாம் ஆகி ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு வழியாக பேட்ச் ஒர்க்லாம் பண்ணி இந்த அடுத்த ஃபாண்டன்ஸு மற்றது எல்லாமே வச்சு செட் பண்ணிட்டேன். அண்ட் கேக்குள்ளே கொஞ்சம் கார்னர்ஸில் ரோஸ்லாம் வச்சு ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஃபைனலாக இந்த கேக் இப்படி தான் இருந்தது. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த பலூனை யாருக்கு கொடுத்துச்சுன்னா எனக்கு தான் கொடுத்துச்சு. கேக் வெட்டிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்.